வெல்கம் டு அகல்யா அண்ட் தியா. நேற்று கிருஷ்ண ஜெயந்தி எங்கள் வீட்டில் எப்படி செலிப்ரேட் பண்ணோன்ற vlog தான் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறீங்க. இதில் நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கிறது கிருஷ்ணர் பாதம், நெய் அப்பமும் அவல் லட்டுவும் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இப்போ நெய்யப்பம் பண்ணுறதுக்கு பேட்டர் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு பச்சரிசி மாவு ஆட் பண்ணியிருக்கேன். அரை கப்புக்கு கொஞ்சம் கம்மியாக கோதுமை மாவு, கொஞ்சமாக பேக்கிங் சோடா, ஒரு பிஞ்ச் உப்பு, 2 வாழைப்பழம் நல்லா கனிஞ்சிருக்கணும், அதை நல்லா மசிச்சு இந்த மாவோட ஆட் பண்ணிக்கலாம். 1 கப் வெல்லத்தை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதில் ஏலக்காவும் ஆட் பண்ணியிருக்கேன். அந்த தண்ணியை இந்த மாவோட ஆட் பண்ணி நல்லா இட்லி மாவு பதத்துக்கு இதை ரெடி பண்ணி வச்சுக்கணும். தேவைப்பட்டால் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி இதை கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். மாவோட கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா இந்த லெவலுக்கு இருக்கணும். ஒரு 2 ஹவர்ஸ்க்கு இதை தனியாக எடுத்து வச்சுருங்க. 2 மணி நேரம் கழித்து நம்ம அப்பம் ஊற்றலாம். இப்போ கார்டன்லேருந்து நம்ம சாமிக்காக வெத்தலை கொஞ்சம் பறிச்சுட்டு வந்துடலாம். தியா தான் பறிக்க போகிறாங்க இப்போது. இப்போ கிருஷ்ணர் பாதம் போடுறதுக்கு ஒரு அகலமான தட்டில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன். அதை நல்லா தண்ணி ஊற்றி பேஸ்ட் மாதிரி கலந்த பிறகு நம்ம கையால் கிருஷ்ணர் பாதம் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி கையை ஃபுல்லாக அந்த மாவில் டிப் பண்ணிவிட்டு இப்படி நம்ம அழுத்தி தரையில் வச்சோன்னா அது பதிஞ்சிடும் பாதம் மாதிரி. நம்ம கை விரலால் கால் விரல் நம்ம வரைஞ்சிடலாம். இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக கிருஷ்ணர் பாதம் வரைஞ்சாச்சு. இப்போ தியாவுக்கு கொஞ்சம் டெக்கரேட் பண்ணுற வேலைலாம் கொடுத்துருக்கேன், அதெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. கிருஷ்ணர் பாதத்துக்கு பூவெல்லாம் வச்சாச்சு. இப்போ கிருஷ்ணர் பாதம் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. டூ ஹவர்ஸ்க்கு அப்புறம் நம்ம அப்பா மாவு ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, அதில் கொஞ்சம் தேங்காவை சின்ன சின்னதாக கீறிட்டு நெய்யில் நல்லா ஃப்ரை பண்ணி நான் அதை ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ குழி பணியார கல்லில் நெய் ஆட் பண்ண பிறகு மாவை 1/4 வாசி மட்டும் அந்த குழியில் ஆட் பண்ணால் போதும். ஒரு பக்கம் நல்லா வெந்த பிறகு இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் நம்ம அதை அப்பத்தை வேக வச்சு எடுக்கணும். ஏன்னா அரிசி மாவும் கோதுமை மாவும் நல்லா வேகணும். அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம அதை வேக வச்சு எடுக்க போகிறோம். ரொம்பவே சூப்பராக கோல்டன் ப்ரௌன் கலரில் நெய்யப்பம் ரெடி ஆயிடுச்சு. அவல் லட்டு பண்ணுறதுக்கு 1 கப் அளவுக்கு லேஸ் அவல் வெள்ளவல் எடுத்திருக்கேன். அதை ட்ரை பேனில் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ஆறின பிறகு அதை மிக்சி ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு 2 ஏலக்காய், ஒரு அரை கப் அளவுக்கு வெல்லம் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்சியில் நல்லா பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம்.
இப்போ நெய்யில் வந்து நான் திராட்சை ஆட் பண்ணியிருக்கேன். திராட்சை நல்லா உப்பி வந்தோடனே அந்த அவல் நம்ம மிக்சியில் பவுடர் பண்ணி வச்சுருக்கோம்ல அதோட ஆட் பண்ணிவிட்டு அந்த சூட்டோடையே வந்து நம்ம அதை நல்லா இறுக்கி வந்து லட்டு மாதிரி பிடிச்சி எடுத்து வைக்கணும். ஏன்னா வெல்லமும் நெய்யும் இருக்கிறதுனால நல்ல ஈரப்பதமாக இருக்கும். அதனால் நம்ம நல்லா டைட்டாக பிடிச்சோம்னா உடையாமல் வரும். இப்போ 1 கப் அளவுக்கு ஒரு 6லேருந்து 7 லட்டு வந்து வரும். இப்போ நம்மளோட சூப்பரான அவல் லட்டு ரெடி ஆயிடுச்சு. கிருஷ்ணர் பாதம் வரைஞ்சு கிருஷ்ணரையும் அலங்காரம் பண்ணியாச்சு. நெய் அப்பமும் அவல் லட்டுவும் பண்ணியாச்சு. நேற்று கிருஷ்ண ஜெயந்தி செலிப்ரேஷன் இப்படி தான் போச்சு எங்கள் வீட்டில். உங்களுக்கு இந்த vlog பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பி சேஃப்.